வேதவசனம் சொல்கிறது அப்படித்தானே. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். என்ன இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்? உன் இருதயத்துக்குள்ள நம்ம என்ன சிந்திக்கிறோம்? பாவம் செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். உலகத்துக்குரிய காரியத்தை நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கோம்னால் உலகத்துக்குரிய காரியம் என்ன செய்யும்? கிரியை செய்யும். வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், அது கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். அங்க அந்த ஆத்மாட்ட போய் சுவிசேஷத்தை சொல்லணும், இந்த ஆத்மாட்ட போய் சுவிசேஷம், ஒரு 10 ஆத்மாத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேரம் ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லி அந்த காரியத்துக்காக வாஞ்சிக்கிறவங்களுக்கு மத்தியில் என்ன செய்யும்? ஆவி கிரியை செய்யும். தேவனுடைய ஆவி கிரியை செய்யும். மற்ற மாதிரி இந்த உலகத்துக்குரிய காரியத்திலே இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த காரியத்துக்காக கிரியை அதே யோசிச்சு கொண்டு இருக்கிறவங்கள்ட்ட என்ன செய்யணும்? மாமிசம் தான் கிரியை செய்யும் என்று வேதவசனம் சொல்றாரு. அதான் பவுல் சொல்றாரு, நான் விரும்பலையே, என்கிட்ட கிரியை செய்தா அவர் இன்றைக்கு அநேகர் விரும்புறாங்க. கிறிஸ்தவ சமுதாயத்துல அநேகர் பாவம் செய்யறதுக்கு ரொம்ப தாகமா இருக்கிறாங்க. பரிசுத்தமா இருக்கிறதுக்கு தான் தேவன் தாகமா இருக்க சொல்றாரு. இவங்க பாவ